நகநக நட்பது நட்பு. அண்ணன் கேட்டது மாதிரி ஒரு குளத்துல ஏற்கனவே ஒரு 2 கால் ஜீவன் தண்ணி குடிக்க போது அங்கே ஏற்கனவே 4 கால் ஜீவன் மொத்த கால் 100 வரணும்னு ஒரு கணக்கு கொடுத்தது. எங்கே போயிட்டு வந்துருச்சு. சரி இருந்தாலும் பதிவு பண்ணுவோம். நம்ம 11 உருப்படி 4 கால் ஜீவன், 28 உருப்படி 2 கால் ஜீவன், ரெண்டையும் மொத்தமாக கொண்டு 100 வந்துடும் கணக்கு. நன்றி. அவர் எங்க போய்க்கார இருக்கு. சரி இருக்கட்டும், நல்லது. அதனால வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு. பண்பாடு குறையாமல் வரவேற்றதனால் அகமகிழ்கிறேன் என்றும் உள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகழ்ந்து கூறுவது போல அழியாத தமிழ் போல் நிலையாக நீ வாழ வாழ்த்துகிறேன் மகளே. இந்த உலகத்தில் நிலையானது 2 பொருள், ஒன்று பரம்பொருள், இன்னொன்று பைந்தமிழ். இன்னைக்கு பெருமாள் கோயிலில் பாடும்போது பைந்தமிழ் பின்னே சென்ற பச்சை பசுங்கொண்டல் என்று பெருமாளுக்கு பெயர் இருக்கு. காரணம், பெருமாள் வீதி உலா வரும்போது முன்னாலே பைந்தமிழ் 4000 திவ்ய பிரபந்த ஒழிக்குமா, அதற்கு பின்னாலே பெருமாள், பெருமாளுக்கு பின்னாலே வடமொழியான சமஸ்கிருதம். அப்படிப்பட்ட தமிழால் இணைந்து இந்த இடத்துல தமிழ் கடவுள் முருகன் வணங்குற உனக்கு தமிழாலே வாழ்த்துகிறேன். அதுவும் குறுந்தொகை பாடலாக யாயும் யாயும் யாராகியரோ எந்தை நுந்தை எம்முறை கேளீர் யானும் நீயும் எவர் கேளீர் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற வகையில் ஒரு தங்கேரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு பெருமைக்கும் ஏழை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். அவரவருக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவரவரே காரணம், வேற யாரும் இல்லை. நன்மையும் தீமையும் அதனால பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு என்று முன்னோர்களிட்ட வழியிலே. ஆகினாலே எந்த விஷயமா இருந்தாலும் பேசி தீர்த்துக்க முடியும் என்று ஒரு உணர்வு இருக்கு. அந்த வகையில் உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டியவா, அதனால கேட்கவா கேட்கவா கேட்கவா. வாருங்கள் சுவாமி. கலைவாணி மகனே, கலை வடிவானவரே, இசைக்குரிய இலக்கணம் இசை வடிவானவரே வருக. உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக உயர்த்து முத்தமரை வருக. தங்களது வருகையால் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருந்தாலும் நாங்கள் வசித்திருக்கும் சிற்றூதிற்கு வருகை தந்திருப்படியானால் சகலமும் போற்றும் விதத்தில் குறிஞ்சி பண் முழங்க சாம்ராச கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். தாங்களும் இந்த வனத்திலே ஒரு சந்தேகம். என்ன குறிஞ்சி
பண் முழங்க. குறிஞ்சிங்கிறது தெரியுது எல்லாருக்கும். ஆமா. பண்ணுன்னா அங்க இசைக்கக்கூடிய இசைவாத்திய கருவிக்கு பேர் பண்ணுன்னு அர்த்தம். பண்ணுன்னா தமிழ்ல இசை. இசைன்னு தமிழ் இசைன்னு பேர். அதான் குறிஞ்சி பண் முழங்க சாம்ராச கோலாகலத்தோட வரவேற்பு கொடுத்திருப்போம். குறிஞ்சி பண் அப்படின்னு பன்னிசை முதலாக ஆரம்பிச்சு ஞான சம்பந்த பெருமான். ஆனா நீ சொல்ற குறிஞ்சி பண் வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் மாறி இப்ப கர்நாடக சங்கீதம்னு வந்துருச்சு. ஆமா, அதுக்கு என்ன செய்யுது? அதை படிச்சுக்கிட்டாதான் பெரிய வித்தகாரங்க, ரொம்ப இசை தெரிஞ்சவங்க போறாங்க. இசை சாம்ராஜ்யமாக இருந்தவர் ஆபிரகாம் பண்டிதர். செவ்வியல் இசையை நமக்காக வடிவமாக கொடுத்த ஆபிரகாம் பண்டிதர் கர்ணாமிர்த சாகரம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். 1379 பக்கங்கள் கொண்டது. தமிழ் இசை கல்லூரியில கூட அந்த புத்தகம் இல்லையா? ஆனா உங்க நாட்டுல தமிழ் பண்ணு இருக்க. ஆமாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதுபோல பாத்தீங்கன்னா நம்ம நாடகத்தை இயற்றியவர் ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் கூட இசைக்கு இலக்கணம் நம்மளுடைய பாடலுக்கு தகுந்தவாறு இலக்கணம் அமைக்க வச்சிருக்காரு. ஏன் வச்சாரு? இந்த பாடலை இப்படிதான் பாட வேண்டும். சமஸ்கிருதமும் தெலுங்கும் கோலோச்சிய காலம் தமிழ் வீழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தால் தமிழ் நாடகங்களை எழுதுகிறார். தமிழ் நாடகங்களை எழுதிய நமது தலைமை ஆசிரியரான ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள் 2 கையாலே எழுதுற வழக்கம் இருந்திருக்கு. 2 கையால எழுத முடியுமா? அவருக்கு எழுதும் பழக்கம் உருவாக்கி இருக்கார். மிகப்பெரிய இறை அருள் பெற்றவர் தண்டபாணி என்ற குருநாதர். தண்டாயுதபாணி முருகப்பெருமான் அவருக்கு குருநாத் தண்டபாணி வழங்கிடும் தண்டபாணி தெய்வமே அப்படின்னு சொல்றாரு என்ற பாட்டு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அவர் எழுதிதான். அவருக்காகத்தான் இன்னைக்கு மதுரை தமுக்க மைதானத்துல சங்கரதாஸ் சுவாமிகளோட நினைவு கலையரங்கம். அதையும் எடுக்கலாம்னு எப்படாலும் முயற்சி பண்ணிட்டு பேரே எடுத்தாச்சு. நல்ல பேர் சொல்லுவாங்கல்ல, பெத்த புள்ள பேர் எடுக்கணும். பெத்தவங்க பேர் எல்லாரும் புள்ள பெத்தாலும் பெத்தா, தில்லாலும் புள்ள பெத்தாலும் ஒரு பேர் இருக்கு. அது உயர்ந்த பேர். அது உயர்ந்த பேர் தான். இருந்தாலும் நாளைக்கு போவேன் நாளை போவான்னு அவருக்கு பெயர் வந்தது. நாளை போவா. ஏன்னா அவரு அங்க குடியில் பிறந்தாலும் அந்த குடியில் சிவபெருமான் நினைத்து இப்படிதான் சாமி முடணும். எல்லாரும் வாங்க சாமி கும்பிட, நானும் போகணும், சிதம்பரம் போகணும், தில்லை போகணும், பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருந்தவர். அவர் தான் சொல்லுவாங்க நந்தனார் என்று சொல்லக்கூடிய. சொல்லும் போது எல்லாரும் புள்ள பத்தா தில்லாலும் அப்படி சொல்லக்கூடாது. எல்லாரும் புள்ள பத்தாலும் பத்தா தில்லாலும் புள்ள பத்தா அப்படி சொல்லணும். சொல்ற விதம் தான். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அண்ணே வாங்கன்னு நல்லா நெல்ல கொட்டினா அள்ளி இல்ல, சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா? அண்ணே வாங்க நல்லா இருக்கு, எல்லாம் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். சரி வாங்கண்ணே சாப்பிடலாமா? எப்படி நீங்க ஏற்கனவே சாப்பிட்டு வந்துருப்பீங்களே அப்படி சொன்னா விருந்துக்கு இப்போ மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போன கதை தான் தெரியுமா இல்லையா? அந்த கதை கடை பாட்டை பாடுங்க, அடுத்து பேசிக்கிறேன். சேக்கலார் எழுதியதுதான் பெரிய புராணம். சுதியில கூட கொஞ்சம் வித்தியாசத்தை வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஒரு சுதியில பாடினா நீ அதுக்கு மேல வச்சு பாடு, அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு. பட்டினத்தாரு நடந்தே ஊர் ஊரா போனவரு. இப்ப எதுக்கு இந்த கதையை சொல்றீங்க? என்னைய பத்தி பாடுங்க. இல்ல இந்த பாடுற பாட்டுக்காகவா? எனக்கு இருக்குது, நான் பாடுறேன், நீங்களும் சேர்ந்து கத்துங்க. உண்டானவா அள்ளிக்க முடியல இல்லைன்னா இப்ப வச்சுக்கிட்டு பாடுறீங்க.
மாமியார் வீட்டுக்கு மருமையன் போனாராம். சரி. மாமியார் தினமும் சமைச்சு போட்டா ஒரு நாள் புட்டு அவிச்சு புட்டு இடிச்சு அதை ஆவியில வேக வச்சு கொடுத்தா. நல்லா புது புதுன்னு பல பழம் இருக்க ஒரு தட்டுல வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்த மருமையனுக்கு மறுதரம் இன்னொரு கரண்டி பசிக்குது. வச்சா என்ன தேவையில்ல, அத்தைகிட்ட போய் இன்னும் கொஞ்சம் கேக்குறதா ஒரு சங்கட்டம். உடனே மாப்பிள்ள என்ன பண்ணாரு, அந்த தட்டை எடுத்து இப்படி காமிச்சுக்கிட்டு, அத்தை இந்த தட்டு பளபளன்னு இருக்கே எங்க வாங்கினீங்கன்னு. கொஞ்ச நேரம் பசிக்குது கொஞ்சம் புட்டு தாங்கன்னு தட்டுல ஒண்ணு இல்ல ஏதாவது வப்பியலாங்கிறதுக்கு இப்படி உதாரணமா கேட்டாரு. மாமியா அதை விட விவரமான ஆளு. அந்த அம்மா அந்த புட்டு கிண்டுன்னு அந்த சட்டியை கரண்டியை எடுத்துட்டு வந்து, மாப்பிள்ள இந்த சட்டியும் கரண்டியும் எங்க வாங்கினா அங்கதான் அந்த தட்டு வாங்கினேன்னா அதுலயும் ஒண்ணும் இல்லைன்னா காட்டிட்டா. பரவாயில்லையே, பெண் நினைச்சா சாமர்த்தியம் வாங்கிட்டு அதிகமா உண்டு. சமயோசிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இங்க பாருங்க, இந்த ஒரு குருநாதர் அப்படிதான் நினைச்சாரு. வித்தையெல்லாம் அதிகமா கற்றுக்கொண்டு விட்டால் அங்கே குருநாதரை தேட மாட்டேன் சிசிய பிள்ளைன்னு ஒரு படம் எழுதி. இந்த சிசிய பிள்ளை என்ன பண்ணாரு, அனைத்து வித்தையுமே ஒரு குருநாதத்தை கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சொன்னாரு, என் கூட போருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. ஆமா, தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேட. பாருங்களேன், போருக்கு முத்தால் கணவனை கருதி பாரா. ஆமா, பிள்ளைகள் வயதில் முத்தால் பிதாவின் சொல்லை கேளால் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. எல்லா வித்தையுமே கத்துக்கிட்டாரு. கவி, அந்த கவியில இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, எல்லா வித்தையும் கத்துக்கிட்டாச்சு. இனி குருநாதர் நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வயசு 20, குருநாதருக்கு வயசு 80. 80 வயசுல போருக்கு வச்சா ஒரு சண்டை கூப்பிட்டா வந்து அவர் ஜெயிக்க முடியுமா? வயதின் மூப்பின் காரணமா தோத்து போயிடுவாரு. உடல் தளர்ந்து இருக்கலாம், மனதுக்கு வயது இல்லை. ஆனா மனசுக்கு வயசு இல்லைன்னா உடம்பு தளர்ந்து போச்சுல. இருந்தாலும் பார்த்தாரு, எப்ப என் கூட நீ சண்டைக்கு வேண்டுமா, இருந்தாலும் அப்படி வித்தையும் உனக்கு நான் தானே கத்து கொடுத்தேன், சரி நாளைக்கு வாடா சண்டை வச்சுக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு ரொம்ப சோகமா போனாலும் பொண்டாட்டி பார்த்தேன், என்ன மாதிரி கொஞ்சம் சமயத்தை நிறைஞ்ச பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை அந்த பொண்ணு பார்த்து கேட்டா, என்ன இன்னைக்கு முகம் வாடி போயிடுச்சு, என்ன இப்படி காரணம் கேட்டாலும் அதுக்குதான் அவர் சொன்னாரு, இல்ல எல்லா வித்தையும் என் மாணவனுக்கு நல்லா இருக்கட்டும் கத்து கொடுத்தேன், எல்லாத்தையும் கத்துக்கிட்டு கடைசியில என்கிட்ட சண்டைக்கு வாடா நிக்கிறேன். ஆனா வயசான தோற்றம், மனசு என்னமோ நல்லா தான் இருக்கு, தோற்ற வயசானதோட 20 வயசு அவனுக்கு எதுக்காப்புல சண்டைக்கு வந்தா நான் தோத்து போயிடுவேன்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னாரா. இளைஞன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஆயுதம் தர்றேன். நான் காலையில ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அதை கொண்டுட்டு போங்க, அவருக்கு முன்னாடி போய் நில்லுங்க, மத்த எதுவும் நீங்க பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டான். ஆமா, நம்ம வீட்டுல எல்லாம் இப்பதான் ஏகப்பட்ட கரண்டி என்னென்னமோ மெட்டல் கிட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அகப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த அகப்பையில தான் இந்த கூலி இதெல்லாம் மோந்து போடுவாங்க. இந்த அகப்பை ஒரு கையிலையும் இட்லி தட்டு இருக்கு பாத்தீங்களா, ஆமா அந்த மூடிய ஒரு கையிலையும் ரெண்டையும் கொண்டு போய் நில்லுங்கன்னு சொல்லி நிப்பாங்க. அப்ப போய் நிக்கல, குருநாதரை பாத்திருக்கேன் நிச்சய பிள்ளை வேகமா ஓடி வந்து காலில் விழுந்தானா. என்ன இப்படி காலில் விழுகுறியா, இந்த வித்தியை நீங்க கத்து கொடுக்கலையே, இது என்ன அகப்பையும் ஒரு மூடியும், இதுல என்ன வித்தை இருக்கு அப்படின்னு கேட்டாரா. அப்பதான் நினைச்சாரா, பரவாயில்ல நம்ம கொண்டாட்டி நம்மளோட விவரமா இருக்காளே. மதியோகி மந்திரின்னு சொல்லுவோம். மனைவி கணவன் அவசரம் போல அமைந்தாலும் மனைவி மந்திரி போல ஆலோசனை சொல்ல வேணுமா, அப்படி உள்ள குடும்பம் தான் இல்லறம் சிறக்கும். அந்த காலத்துல மன்னர்களுக்கே மந்திரிகள் இருந்திருக்கிறாங்க. எவ்வளவுதான் படிச்சாலும் அனுபவம்னு ஒண்ணு வேணும். கண்டிப்பா படிச்ச உடனே வேலைக்கு போக முடியல, அனுபவ சான்றிதழ் இருக்கான்னு கேக்குறாங்க. அதனாலதான் ஞானம் 2 வகைப்படும். ஒண்ணு படிச்சு தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது. இப்பவே பாருங்க, எந்த வேலைக்கு சென்றாலும் முதல்ல நீங்க எத்தனை வேலை பார்த்தாலும் அதுக்கு ஒரு ஆங்கிலத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதுதான் அனுபவ சான்றிதழ் அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல இத்தனை வருஷம் நீங்க பார்த்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க, அப்புறம் வேலைக்கான ஓய்வு அந்த ஊதியமும் கொஞ்சம் அதிகமா கொடுப்போண்டுவாங்க. அதான் ஞானங்கள் 2 வகைப்படும். எப்போதுமே கடவுள்களை பாரு, முருகனுக்கு 6 தலை, 12 கரம், கால் 2. அப்பா சிவனுக்கு 5 தலை, கரம் 10, கை 10, கால் 2. ராவணேஸ்வரனுக்கு 10 தலை, 20 கை, கால் 2. பிரம்மனுக்கு 4 தலை, 8 கை, 2 கால். தத்தாத்திரேயத்துக்கு 3 முகம், 6 கை, 2 கால். ஏன் எல்லாருக்கும் கூட குறைச்ச கை இருக்கு, தலை இருக்கு, கால் மட்டும் 2? அதுக்கு மேல வச்சிருந்தா ஞானம் என்றால் திருவடின்னு பேரு. உன்னை திருவடியில் சேர்த்துக்கிறேன்னா ஞானத்தை கொடுக்கிறேன்னு அர்த்தம். அதனாலதான் ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தால் உமையம்மை, அதான் தோடுடைய செவியன் விடையேறிய தூவெண்மதி சூடி, ஓர் காடுடைய சுடலை பொசி பொடி பூசி உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணி நேர்த்த பீடுடைய பிரம்மாபுரம் மலரேன்னு சொன்னார். பீடுடைய பெம்மான் பிறவான் இரவான் அப்படின்னு பெண்பாக்கெல்லாம் வரிசையா வருது. ஆமா, முதல் கவி அதைத்தான் பாடுறாரு. எனக்கு ஒரு சந்தேகம், பால் கொடுத்தது அம்மா தானே, அப்பாவை பார்த்து தோடுடைய செவியான் பாடுறாரு, அம்மாவை பத்தி பாடணும்ல. ஏன் நீங்க மட்டும் இன்னும் 3 மணி நேரம் பேசுனீங்க, நாங்க எதாவது கேட்டோமா? அதுக்காக என்கிட்ட பேசணும், நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். இந்த வரைக்கும் நான் பேசணும். ஆமா, என்னமோ இவர் மட்டும் பேசிட்டே இருந்தாரு 1.5 மணி நேரம். நான் பேசி நான் சொல்ல வந்த நிப்பாட்டி கேளு, இல்லன்னு சொன்னா என்ன பேசுறீங்க? கொஞ்ச நேரம் நான் பேசுறேன், உங்களுக்கு முடிஞ்சு போயிருந்தா. ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி
என் உள்ளம் கவர்கள்வன் பீடுடைய பிரமா ஏடுடைய மலரால் முனை நாட்பணிந்தேத்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றோ இவன் அன்றேன்னு பாரு. கம்பீர நாட்டில பாடுதான் ஞான சம்பந்தர். அவர் தான் தாளத்தோட பாடினாரு. தாளம் கிடைச்சது கோலக்காங்க. என்ன தாளம் கிடைச்சது? எது என்ன தாளம் கிடைச்சது? என்ன தாளம் கிடைச்சது? தங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏன் கேட்ட சொல்லுங்க, பேசுறீங்க இவ்வளவு நேரம் கேட்ட சொல்லுங்க. என்ன தாளம்? நான் கேட்டா அப்ப நீங்க கேட்க கூடாது. இது என்ன சட்டம்? இது பெரிய மனுஷன் இல்ல, நீங்க எல்லாம் தெரிஞ்சவர் நாரத மகரிஷி. நான் சாதாரண காட்டுக்குள்ள வாழ்ற சின்ன பிள்ளை. இந்த மாதிரியா பேசுற? வாய் அவ்வளவுலாம் போகுது. நான் பேசாத பிள்ளைகளே ஒரே ஆளு சக்தி பாரதி மட்டும்தான். வாய் பேச தெரியாத பிள்ளை. சக்தி பாரதின்னு என்னைக்கு பேர் வச்சாலும் அப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். இது என்ன பாரதிக்கே சக்தி கொடுத்தவள் தானே பராசக்தி. இங்க சக்தியே பாரதியா இருந்திருந்தா அப்புறம் பேசாம நிஜமாலே சிறு வயசுல இருந்து பேசுனது கிடையாது. ஞான சம்பந்தருக்கு ஞான பால் கொடுத்தா எப்படி கொடுத்தாலாம்? எப்படி? பால் மட்டும் கொடுக்கல, சிவஞான போதத்தை குழைத்து ஊட்டினாலாம். அப்படி ஊட்டினதுனால என்ன கிடைச்சிச்சு? உவமையிலா கலைஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், ரெண்டு ஞானமும் ஒரு பெற்றாராம். படிச்சு தெரிஞ்சுக்கிற ஞானம், படிக்காம தெரிஞ்சுக்கிற ஞானம், அதான் உணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஞானம். ஞான சம்பந்தருக்கு இவ்வளவு பெருமை சொன்னீங்கல்ல. தங்க தாளம் எங்க கொடுத்தாங்க? கோலக்காய் என்ற திருக்கோலக்காய் என்ற ஊரிலே சிவபெருமான் மனம் உவந்து பிஞ்சு கைகள் நோகிற அளவுக்கு கை தட்டி தட்டி புள்ள பாடுற தாளத்தை கொடுப்பான். அம்பாள் சொன்னா உடனே தாளத்தை கொடுத்தாரு. தாளம் எப்படி? தங்கத்துல கொடுத்துட்டேன். உடனே அம்பாள் கேட்டா, தங்கத்துல தாளம் கொடுத்தா சத்தமே வராதையா, இப்படி சத்தம் இல்லாத தாளத்தை கொடுத்தா எப்படி புள்ள இது பண்ணுவேன்? சரி வேற எதையாவது செய்யலாம், உணர்வு. உடனே அம்பாள் சொன்னா, அந்த சத்தமா நான் இருந்துக்கிறேன், ஓசை உடுத்த நாயகி, ஓசை ஒளியலாம் ஆனாய் நீ தேவாரம் பாட்டு சொல்லுது. அப்படிப்பட்ட மகத்துவம் இத்தனை எதனாலே? தமிழாளு. தமிழ் தான் இத்தனைக்கும் காரணம். ஒரு கடவுளை நில் போ வா கட்டளை இடக்கூடிய அளவிற்கு மொழிக்கு வலிமை இருக்கா? இன்னைக்கும் பாருங்க, ஒரு மாணவர் தப்பு பண்றாரு. சரி, யாரு? கண்டிப்பா ஆசிரியர் தப்பு பண்றாரு. அதுக்கு மேல உள்ள தலைமை ஆசிரியர் தப்பு பண்றாரு. அப்படி மேல அதிகாரி பள்ளி கல்வித்துறை வரைக்கும் போயிடும். பள்ளி கல்வித்துறை வரைக்கும் போய் கல்வித்துறை அமைச்சர் வரைக்கும் கேட்கலாம் கேள்வி. எல்லாரும் கேள்வி கேட்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல் அதிகாரிகள் விசாரணை பண்ணிட்டே இருக்கலாம். தப்பு பண்ணா எல்லாத்துக்கும் மேல கடவுளே தப்பு பண்ணா யாரு கேப்பா? தமிழ் கேட்கும். அப்படி சொல்லு. ஏன்னா தத்துவம் தவறென்று சொல்லவும் தமிழுக்கும் உரிமை உண்டு. அப்பேற்பட்ட தமிழுக்கு மட்டும்தான் இறைவனை கேள்வி. அதான் நெற்றிக்கண் பிறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்னார். நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துட்டு போ, உன் நெற்றிக்கண்ணை கூட திறந்து கொண்டு போ. ஆனா நீ திறந்து வைத்த நெற்றிக்கண்ணா இருந்தாலும் அது குற்றம் குற்றமே, தமிழில் பொருள் தப்பானால் அப்படின்னு சொன்னார். அறிவாளினை பூசி பங்கம் படபடன கால் பரப்பி சங்கதனை கீர்கிற நறுக்கும் நக்கீனா என் பாட்டில் குற்றம் காணத்தக்க சங்கல்நாள் கேதுகுலம் சங்கை அற்பது எங்கள் குலம் ஆனாலும் அறந்துண்டு வாழ்வோம் ஐயனை உண்பால் இறந்துண்டு ஒரு நாள் வாழ மாட்டோம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நக்கீரருக்கே வாதம் பண்ணி இறைவனையோடு எதிர்த்து பேசி தமிழுக்கு. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். அப்படி இந்த வாதம் பண்ணி நக்கீரனை எரிச்சு நக்கீர பெருமாளுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் பொற்றாமரை குலத்தில். அப்ப நக்கீர பெருந்தகை சிவபெருமான் மீதுதானே பாடியிருக்க வேண்டும். முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக வைத்து திருமுருகாற்றுப்படை பாடினாரே. சங்கத்தை நிறுவிய எம்பெருமான், அதுக்கப்புறம் முருகன் இளையவர். அப்படிப்பட்ட சிவனை பற்றி பாடாமல் ஏன் அங்க பாடினார் முருகனை? சிவனை பற்றியும் பாடி இருக்கிறார். ஆனா முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். எப்படி? ஆற்றுப்படையை வகுத்தார். ஆற்றுப்படைனா அமைதிப்படுத்துவது, சாந்தப்படுத்துவது. அதை சாந்தப்படுத்துவது, வழிகாட்டுதல், ரெண்டு அர்த்தம் இருக்கு. அப்படிப்பட்ட ஆற்றுப்படையை பாடும் போது பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாகணும், பலர் திரிபுதர் பாடணும்னு ஒரு காரணம் இருக்குல்ல. ஆமா, அதான் முருகன் எதனால பாடினார்னா, அததான் கேக்குறேன். முருகப்பெருமானை எதுக்கு பாடினார்? அங்க என்ன வீட்டுல மட்டும் பதம் பாக்குற மாதிரியே இருக்க, சண்டை பத்தாது. கம்ப எடுத்துக்கலாங்க சார். இப்ப இல்ல நான் என்ன வள்ளியா இல்ல அவர் எனக்கு என்ன வாக்கிய வரப்பு தவறால நான் என்ன போய் சண்டை ஓட சொல்லுங்க. நல்ல விஷயங்கள் பேசணும், தமிழை பத்தி பேசணும். நக்கீரர் பாட வேண்டிய அவசியம் என்ன? சிவபெருமானை எரிச்சாரு, அதுக்கு கொடுத்தாரு உயிர், அதெல்லாம் காரணம் இல்ல. முருகனை பாடுறது காரணம் என்ன? நல்ல விஷயமா சொல்லியே ஆக வேண்டிய விஷயம். அப்ப இப்ப இருக்க திருப்பரங்குன்ற மலை மீது கற்குமுகின்னு ஒரு பூதம் 999 புலவர்களை கொண்டே அடைச்சு வச்சிருக்கு. சரி, மொத்தமா 1000 வந்தோடனே மொத்தமா சாப்பிடலாம்னு. ஒவ்வொன்னா சாப்பிட்டு இருக்க முடியாது, பசி தீராது. அதனால பெரும் பசியோட இருந்த அந்த பூதம் வர்ற வழியில வர்ற புலவர்கள் எல்லாம் ஆமா, அந்த கதை அது வேற. அது யானை தீ என்ற பசி பிடித்திருந்தது. அது விருச்சக முனிவருக்கு உகந்த நாவற்கனியை காலால் சிதைத்தால் அதனால யானை தீங்கிற பசி பிடிச்சிச்சு. அது போக்குறதுக்கு மணிமேகலை அமுத சுரபி என்ற பாத்திரத்துல ஒரு கவலை அந்த உணவு கொடுத்தா அந்த பசி தீர்ந்து. அமுத சுரபினா அல்ல குறையாம வந்துட்டே இருக்கு. அச்சய பாத்திரம்ல ஒரு தடவை கழுவிப்பட்டா மீண்டு வராது, வித்தியாசம். சிறப்பு. இப்ப
அந்த கற்குமிகி பூதம் 999 புலவர்களை அடைச்சு வச்சிருந்தது. சரிங்க. கடைசியா ஒரு ஆளை எப்படியாவது தேடிக்கிட்டே இருந்த நேரம் நக்கீரர் போய் அந்த குளத்துக்கரையில உட்கார்ந்து சிவபூஜை பண்றார். சிவசிவா சிவசிவான்னு சிவபூஜை பண்ணா ஒரு இலை மரத்துல இருந்து விழுகுது. விழுந்த இலை பாதி தண்ணிக்குள்ள பாதி கரையில. விழுந்த இலை பாதி தண்ணிக்குள்ள இருக்கு, பாதி கரையில இருக்கு. சரி. அப்படி இலை விழுந்தோடனே சிவபூஜையை நிறுத்திட்டு அப்படி திரும்பினாரு. அந்த இலை எப்படி ஒரு பக்கம் பறவையா தெரியுது, ஒரு பக்கம் பாம்பா தெரியுது. மீனா தெரியும். பரவாயில்லையே, நான் ரொம்ப விவரமா தெரிஞ்சேன். நீங்க என்னையே மாத்தலாம் பாக்குறீங்களா? சரி சரி. இப்ப மீனாகவும் பறவையாகவும் தெரிஞ்சோன்னு தண்ணிக்குள்ள போனா மீன், கரையில வந்தா பறவை. இப்ப இவர் சிவபூஜை பண்ணதை விட்டு அதை பார்த்தாருல. சரி. சிவபூஜை கெட்டுச்சு, கற்கி பூதம் தூக்கிட்டு ஓடி போச்சு. யார? நக்கீரரை கொண்டு போயிருச்சு. எல்லாரையும் சாப்பிடணும், வேற வழி இல்ல. அங்க இருந்து முருகனை வேண்டி பாட்டு பாட ஆரம்பிச்சார். அதுதான் திருமுருகாற்றுப்படை என்று சொல்லி முடித்தாரா. இப்பவே கிளவன் சொல்றதா, நான் கிளவனாவது பட்டு வரேன் அப்படின்னு முடியும் போயிட்டாரா. பிறகுதான் இளையோனே என்று சொல்லி முடித்தார். பிறகுதான் வந்து கற்கி முகி பூதத்தை அழித்து 999 பேரோட நக்கீரப்பனை மீட்டெடுத்ததனால் அங்கே திருமுருகாற்றுப்படை எழுதினார். அவர் தான் 6 படை வீடுகளையும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய முருகனால் அந்த பூதம் வதம் செய்யப்பட்டு தன்னை காப்பாற்றிய நன்றி கடனுக்காக இறைவன் மீது பாடப்பட்ட அந்த திருமுருகாற்றுப்படை இன்றும் பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கன்னு தொடங்குற அந்த பாடல்கள்ல நிறைய விஷயங்கள். அதான் அந்த 6 படை வீடுகளின் வழி வகுத்தவர் நக்கீரப்பந்தகை என்று சொல்லுவார். பிற மொழி கலவாத ஒரு பாடல் இருக்குன்னா அது திருமுருகாற்றுப்படை மட்டும்தான். அதான் புறநானூறு, அதான் சொல்லுவாங்க 10 பாட்டுல ஒரு நூலாக வைத்தாங்க. 10 பாட்டு 8 தொகை 18 பற்று ஓங்கு பரிபாடல் நச்சினை குறுந்தொகை நல்ல பரிபாடல் என்று சொல்வார்கள். புறநானூறு அகநானூறு அத்தனை பாடல்கள். புறநானூறுனா பல பாடல்களுடைய தொகுப்பு. அகநானூறு என்பது உள்ளத்தில் இருக்கிற கிடக்கை, அதை வெளிப்படுத்துவது. இத்தனை விஷயமாக நம்ம நாட்டில் இலக்கியங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, என்ன வேலை அங்க இருக்கு? காவலுக்கு வந்து. எதற்கு காவல்? எனக்கு காவல். காக்க முடியுமா? எனக்கும் காவல் தான். என்னமும் காக்கிறது வேற. 365 நாள் காவலுக்கு போகணும்னு ஒரு ஆசை, ஆனா உடம்பு தான் ஒத்துழைக்க மாட்டேதுன்னு ஒரு பயம். இறைவன் திருவருள் இருந்தா நடக்கும். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா, அதனால நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு காவல்? திணைக்கு காவல். அப்ப திணைக்கும் காவல், திணைக்கு காவல். ஆமா, காக்க முடியுமா? முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கேன். யார் காத்தது? யார் காக்கணும்? இந்த உலகத்துல எத்தனை பேர் காக்க முடியாது? எத்தனை பேர் காக்குறாங்க? பெருமாள் தான் உலகத்துல மக்கள் எல்லாத்தையும் காத்துக்கிட்டு இருக்காரு. கடலை காத்தா காக்க முடியாது. ஏன் பெருமாள் காக்கலையா? காக்கும் கடவுளே பெருமாள் தானே. அவருக்கே ஒரு சோதனை வந்து. என்ன சோதனை வந்தது? அதனால தான் பாருங்க, குடமுழுக்கு விழாவில் கூட இங்கே நான் வராவிட்டால் என்னுடைய வாழும் கருடன் வந்தால் அதை ஐதீகமா ஏற்றுக்கொள்வார் என்று அவர் வாகனத்தை கூட அனுப்பி வைக்கிறார்ல. உடனாலே ஒரு மோட்சம் கிடைச்சது அவங்க அம்மாவுக்கு. குழந்தை கத்துருவை என்ற 2 பேரு. அவ போட்ட 108 முட்டை, இவ போட்ட 2 முட்டை. 105 முட்டை, 2 முட்டை. 108 105. ஆதிசேடன் என்ற பாம்பு இனங்கள். ஆமா. தங்கச்சி பிள்ளை பத்தோன்னு அக்காவுக்கு வைத்த தாங்கல. ஒரு முட்டையை உடைச்சா அத காலே இல்லாம பிறந்த அருணன் சூரியனுக்கு தேரோட்டியாக போய் வளர்ந்தார். எப்படி அடிமையானா சொல்லு பாப்போம். எங்க அக்கா தங்கச்சிக்கு அக்கா அடிமையானா எங்க சொல்லு. எங்க வான வீதியாக ஒரு குதிரை சென்று கொண்டது. இந்த குதிரையை பார்த்ததுமே தங்கச்சி சொல்ற, அக்கா அந்த குதிரை ரொம்ப அழகா இருக்குல்ல. அவன் அக்கா சொல்ற, ஆமா வெண்மை நிலத்துல ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்ப தங்கச்சி சொன்ன, இல்லையே வெண்மையில இல்லையே, ஒரு இடத்துல மச்சம் இருக்கு பாரு, கருப்பா அப்படி சொல்லு. அப்ப சொல்லும்போது அவதான் அக்கா சொன்னா, இல்லடி நான் நல்லாவே பார்த்தேன், வெண்மையாத்தான் போகுது, நாளைக்கு வந்து இதே நேரத்துக்கு பாப்போம். அந்த குதிரையில கருப்பா இருந்துச்சு வச்சுக்குவேன், எனக்கு நீ அடிமை, எப்பவுமே நீ எனக்கு அடிமை அப்படின்னு தங்கச்சி சொல்றான். அக்கா சொன்ன, சரிமா ஒருவேளை கருப்பு இல்லைன்னா நீ எனக்கு அடிமை அப்படின்னு 2 ஒப்பந்தம் வச்சாச்சு. அதே மாதிரி நேரத்தில் அந்த குதிரை அப்படி வளம் வந்து தாம் பிள்ளைகளை விட்டு, நீங்க சொன்னீங்களா ஆதிசேடன் சொல்லக்கூடிய பாம்பு இனங்கள், இந்த பாம்பு இனங்கள்கிட்ட சொல்ற தங்கச்சியாக வினதை, நீங்க போய் அந்த குதிரையோட வால்ல சுத்திக்கங்க, ஒரு மச்சம் போல ஒட்டிக்கங்க, நான் பார்த்த நேரத்தில் அது கருப்பாக தெரிய வேண்டும் என்று அம்மா சொல்ற. பிள்ளைங்க எல்லாம் போய் ஒட்டிக்கிருச்சுங்க. அந்த வானவிலியாக வரக்கூடிய குதிரையை பார்த்து சொன்ன, நான் சொன்னேன்ல அது எப்படி பச்சைப்பா கருப்பா இருக்கா, அப்ப நீ எனக்கு அடிமை. முதல் நாள் அதுல கருப்பு இல்ல, அதுதான் உண்மை. ஆனா பிள்ளைகள்ட்ட சொல்லி ஒட்ட வச்சுட்டாங்க. மறுநாள் அக்காவை அடிமைப்படுத்த தங்கச்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. பாம்பு இனங்கள்ல போய் ஒட்டி கொண்டன. பார்த்த உடனே நீ எனக்கு அடிமைன்னு சொல்லிவிட்ட வினதை. அப்பதான் பார்த்தா கத்துருவ, ஆஹா இப்படி சொல்லிட்டானே, இனிமே அடிமைத்தனத்தை இருந்தாலும் தான் பிள்ளை ஒத்தரிக்கல, உடஞ்சவன் தான் அருணே, அவன் போயிட்டான் சூரியனுக்கு சாரதியாக. ஆனா இங்க இன்னொரு பிள்ளை நல்ல பிள்ளையா நல்ல முட்டையா இருந்து வெடித்து வந்தவன் கருடன். அவன் தான் சொல்றேன், அடுத்த முட்டையாவது முழுமையாக வளர்ச்சி பெறட்டும், அதுக்கடல உடைச்சிடாத. அதுல வர்ற ஒருத்தன் கருடன், அவன் உனக்கு சாவ விமோச்சனம். சூரியன் உதித்த உடனே முதலாக படக்கூடிய ஒரு ஒளி எங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். ஆமா, அது ஏன் அப்படின்னா சூரியன் வர்றதுக்கு கூட அருணனுடைய அந்த ஒளி தான் தெரியுமா, அதுக்கு பேர் அதனால அருணாச்சல பிரதேசம் வச்சாங்க. அருணன் தேரோட்டியாக இருந்து முதலிலே வருகிறான், பின்பு சூரியனுடைய ஒளி வருகிறது. அந்த அருணன் வரக்கூடிய
தெரியக்கூடியதுக்கு முதல்ல தெரியக்கூடிய இடம் தான் அருணாச்சல பிரதேசம்னு வச்சாங்க அந்த பேரு. எல்லா மாநிலத்துக்கும் ஒரு கதை இருக்கு. நீங்க ராமாயணத்தை எடுத்துக்கிட்டா அதுல ஒரு கதை இருக்கு, மிகப்பெரிய கதையே. மகாபாரதம் தொட்டோம்னா அதுக்குள்ள கதை இருக்கு. நடந்துச்சா நடக்கல? அந்த கனண்டராமப்பட்டவர் அப்பதான் கேட்டால போய் தன்னுடைய சிற்றன்னைட்ட எங்க அம்மாவை அடிமைத்தனத்தை மீட்கணும்னா என்ன உங்களுக்கு செய்யணும்னு கேட்டாரு. அப்பதான் தேவேந்திரர்கள் இருக்கக்கூடிய அந்த அமிர்தம், தேவாமிர்தம் சொல்லி கொடுக்குது ஆன்மீகம். இந்த உடல் ஆரோக்கியத்திலிருந்து, ஆன்மீகத்திலிருந்து, பண்பாட்டிலிருந்து, பழக்க வழக்கத்திலிருந்து அத்தனைக்கு இந்த ஆன்மீகம். ஆம்பளைங்க எல்லாம் போய் நெடுஞ்சான் கிடையாது அப்படி விழுந்து கும்பிடுவாங்க. 12 அங்குலம் கையை தூக்கி உயர்த்து கும்பிடுவாங்க. ஆனா பெண்கள் பாருங்க சாஸ்தாங்கமா நெடுஞ்சான் கிடையாது இப்படி விழுந்து கும்பிடக்கூடாது, கைகளை உணர்த்தியும் அப்படி கும்பிடக்கூடாது. ஏன் அப்படி என்ன சொல்லி வச்சாங்க? பூமாதேவிக்கு பாவம் வந்து சேருமா, அதனால பெண்கள் அப்படி விழுந்து கும்பிடக்கூடாது. அஷ்டாங்க நமஸ்காரம், ஆண்கள் சாஸ்தாங்க நமஸ்காரம் அப்படின்னு ஒண்ணு கும்பிடுறதுக்கு கொடிமரத்துக்கிட்ட தான் கும்பிடணும். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கோயிலுக்குள்ள போறவதே சொன்னாராம், 6 அறிவே ஓரறிவு வணங்குதுன்னு. 6 அறிவு யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு. ஓரறிவு எதுக்கு இருக்கு? எதுக்கு? புல் பூண்டு தாவரங்களுக்கு, மரம் செடி கொடிகளுக்கு. ஆமா, அங்க கோயிலுக்குள்ள கொடிமரம் இருக்கு, மரத்துலதான். மரத்துக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. அங்க போய் கும்பிடுற 6 அறிவு. எப்படி யோசிக்கிறாரு? ஆமா, அதனால நவதானியங்களும் அதுக்குள்ள வச்சிருந்தாங்க, வழக்கம் இருக்குல்லவா. அந்த 6 அறிவு கொடிமரத்தினால 27 பேர் இறந்த கதையும் உண்டு. அத திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய பெருமை எங்கதான், கொடிமரத்துக்கு அங்க மட்டும் தான் பெருமை. ஏன்னா எதை சொன்னாலும் அங்க வந்து எப்படி அந்த அளவுக்கு நீங்க உங்களை சந்திக்கிற மாதிரி புலட்டிட்டு வந்திருக்கோம்ல. பரவாயில்ல பரவாயில்ல, படிச்சிருக்கேன் நிறைய விஷயம். அதனால இங்க என்ன செய்து கொண்டிருக்காங்க, காவல் காக்க முடியாது. திருச்செந்தூர் பெருமாளுமே கடலுக்கு நடுவுல இருக்கும் பொழுது அதை எடுத்து கொண்டு வந்ததுக்கும் அவரே சிந்தனை கொடுத்தார் தானே. ஆமா, யாரு கொடுத்தாரு? வடமலை அப்பா பிள்ளைக்கு போய் கனவுல சொல்றாரு, எலுமிச்சங்கனி எங்கே மிதக்கிறதோ அங்கே வந்து நிறுத்து கொள்ளுங்கள், கடலுக்குள்ள கிடக்குறேன், நீ வந்து என்னை எடுத்துக்கொண்ட கோயிலுக்குள்ள வையினாரு கனவுல. அவர் கேட்கிறாரு, கடலுக்குள்ள போய் நான் எங்கிட்டு கண்டு தேடுறது? நீ கவலைப்படாத, கப்பல்ல வரும்போதே எலுமிச்சம்பழம் மிதக்கும், கருடன். அதுக்கு நான் ஒரு யோசனையோடு காமிப்பேன்னு சொல்லி வச்சிருந்தாரு. அதான் கனி மிதந்தது, கருடன் வட்டமிட்டான், முத்து குளிக்கிறவர் உள்ளே சென்றார்கள், பெருமானை எடுத்து கொண்டு வந்தார்கள். இப்படி எல்லாம் டச்சுக்காரர்கள் இருந்து முருகப்பெருமான் காப்பாற்றி கொண்டார் தன்னைத்தானே. ஆமா, கொண்டு போயிருவாங்களே அப்படின்னு காத்தும் புயலும் வீசி அடித்தது. சிலையை முதல் தூக்கி போடுகிற, உயிரோட போக முடியாதுன்றதுக்காக தூக்கி கடலில் விட்டெறிந்து விட்டு சென்றார்கள். இறைவன் திருவருள் என்ன செய்யாது என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். அப்புறம் தங்கத்துல என்னமோ கேட்டிய, தங்கத்துல சுத்தமான தங்கத்துல செலவடிச்சது யாருன்னு கேட்டேன். சுத்தமான தங்கத்துல செலவடிச்சாங்களா? யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, யோசிச்சு நாளைக்கு சொல்லுவோமா? ஏற்கனவே 4 மணி ஆச்சுங்க, எப்பதான் சொல்லுவீங்க? தம்பி வாங்கப்பா. சொல்லுங்க சாமி, கேட்ட பாருங்க, பதில் சொல்லுங்க சாமி. பாருடா, சும்மா ஓடுங்க. என்னமா கரெக்ட்டா பதில் சொல்லுச்சுல? ஆமா, சொல்லுங்க. நீங்க எப்ப வாங்க தம்பி, எப்போ வந்தீங்க? நான் வந்துட்டேன் 2 நாளைக்கு முன்னாடியே. இங்க வாங்க, கதை பாட்டு பாடுவோம். அதான் பாடுவோம், நீங்க பாருங்க. முதல்ல பதில சொல்லிட்டு பாடுங்க. சொல்லலன்னா பாடக்கூடாதாங்க. ஆமா, பாடாதீங்க. சட்டம்லாம் பாடாதீங்க. நான் சட்டந்தே, உங்களுக்கு தான் நான் சட்டம் பாடுவேன். அலத்தை வீணாய் ராஜி வீண பெட்டிட்டில நொறுக்கி புடி நொறுக்கியாம. இப்ப அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு பரவாயில்ல வந்துருச்சு. இன்னைக்கு காத்தடிச்சு பரவாயில்ல, நேத்தெல்லாம் வெந்து ஊத்திருச்சுங்க. இயற்கையான காத்து, மழை பக்கமா இந்த பகுதியில தான் இந்த ஒரு காத்தே கிடைக்கும். நல்ல உடலுக்கு ஆரோக்கியம் தான். அதனால என்ன சொல்றேன், இதெல்லாம் வளவளன்னு பேசின வாய்க்கு கேடுதான். அலத்தை வீணாய் கதை பாடலே யாரும் பாடுதில்ல. இன்னைக்குதே காதல கேட்கிற மாதிரி இருக்கு. நீங்களாவது முழுமையா பாடுங்க சுவாமி, ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி தங்கத்துல நிறைய இடங்களிலே நிறைய வேலைகள் நடந்திருக்கு. தங்கத்தை போய் நாகப்பட்டினம் இருந்து
காலமேக புலவர் கொண்டு வந்து தன் காதலிக்கு கொடுக்க கொண்டு வந்தார் ஒண்ணு. அடுத்து பொன்பேத்தி என்ற ஊர்ல பொன் என்ற தங்கத்தை எடுத்து வந்து மீனாட்சிக்கு மாங்கல்யம் திருமாங்கல்யம் திருமங்கலம்னு பேர் அதுக்கு. அங்க இருக்கிற மூக்குத்துல இருக்கிற ரத்தனத்துக்கு பேரு மரகதக்கல்லுன்னு பேரு, நாகரத்னம்னு பேரு. அந்த ஊருக்கு பேரு நாகரத்தின பள்ளம் பள்ளம் அப்படின்னு இருக்கு. அதான் பேரு மீனாட்சிக்கு மைய எடுத்து கொடுத்ததால மையிட்டான் மொழின்னு ஊர் பேரு உண்டு. அது போல தங்கத்திலே சிலை செய்தது இந்த எல்லா கோயிலும் தங்கத்துலதான் இருக்கு. ஆனா நடராசர் சிலை தங்கத்தால வீடு கட்டின சிலை இருக்கா சிதம்பரத்துல? பொன்னம்பலம். பொன்னம்பலம். பொண்ணுனா தங்க, அம்பலம்னா வீடு. தங்கத்தால வீடு கட்டியவர். அதான் நீங்க கேட்ட கேள்வி. நீங்க வந்த காரணம், நான் வந்த காரணம் விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு. சரி, அறிவு இருக்கா? அறிவு இருக்கு. யாருக்கு இருக்கு? எல்லாத்துக்குமே இருக்கு. பயன்படுத்துற விதம் தான் ஒண்ணு இருக்கு. எல்லா சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் அடுத்தது காட்டும் மலிஞ்சு போல் நெஞ்சம், அடுத்தது காட்டும் முகம். அதனால உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன். அடே அப்பா, நீங்க பார்த்து வந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். நீங்களே இப்படி பேசுறீங்க. அவருக்கும் காது இங்க வாய் இங்க வரைக்கும் இருந்துச்சுன்னா யாருமே பேசாமே இருக்க முடியுமா? எனக்குலாம் நான் பேசுற கேட்கிற ஆம்பளை வேணும், பேசுற ஆம்பளை வேணும். இப்படி ஒப்பந்தம் போட்டா எப்படியா திருமணம் நடத்துறது? ஆமாங்க, எப்பொழுதுமே பாருங்க இப்படி ஆம்பளை பேசுறது நல்லா இருக்குமா? நான் பேசுறது கேட்டுட்டு ஆமாமா சொல்லுமான்னு சொல்ற வேற மாதிரி வேணும். உலக வழக்கம் தெரியுமா? எப்படி உலக வழக்கம் தெரியுமா? ஒரு ஆம்பளை பேசும்போது பொம்பளை பிள்ளைக்கு என்ன வேலைங்க வாய் மூடு சொல்லுவாரா இல்லையா? இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதுக்காக எல்லா இடத்துலயும் பேசாம நான் இங்க வந்து நின்றதா என்னடா வள்ளி பிள்ளை பேசவே இல்லை, இவரால் பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பேசக்கூடிய இடத்துல பேசித்தானே ஆகணும். இடம் பொருள் ஏவல். அதனால எங்க பேசணுமோ அங்க பேசிக்கலாம். கண்டிப்பா. ஆனா இந்த மாப்பிள்ளை ரொம்ப அழகான மாப்பிள்ளை. அழகானவர். அழகு இருந்தாலே புள்ள சரி. சந்தனகுமார் உனக்கு மாப்பிள்ளை. சந்தனகுமாரா? மேலும் நறுமணம் கமலக்கூடியவரா? முருகன். இந்த மாப்பிள்ளை வேணாம். ஏன் வேண்டாம்? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த அம்மா அங்க இருக்கா? நீங்க எப்படி சொல்லலாமா? ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து இந்த தமிழகத்துல போய் இந்த வார்த்தை சொல்லலாமா? சரி, அதெல்லாம் நாங்க சொன்னோம்னா உடனே நீங்க சொல்லலாமா? நான் கேக்குறேன். அவர் தேவலோக வாசினா நீ இப்படித்தான் இருக்கணும். சத்தியவானுக்கு எப்படி மனைவி சாவித்திரி இருந்தாலும் அது போல இருக்கணும்ல நீங்க சொல்லணும். அதுக்கு நான் தான் காரணமா இருக்கேன். அப்புறம் வந்து நீங்க போய் ரெண்டாம் நாள் பார்த்து வந்துட்டு நீ ஓட சொல்லலாமா? இது என்ன பேச்சு? நீ சொல்லலாமான்னு தான் கேக்குறேன். அவன் கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆமா. திருமணம் நடந்திருக்குல? ஆமா. தெரியும்ல உனக்கு? தெரியும். அப்புறம் அவர் நினைக்கிறேன் மனசுல கடவுள்ல நினைக்கிறேன் செய்வான். கடவுள் போய் நினைக்காம இருப்பாங்க. பிள்ளையா இருக்காரு, முருகன் இருக்காரு, பெருமாள் இருக்காரு, சிவன் இருக்காரு, பிரம்மன் இருக்காரு. பிடிச்ச தெய்வத்தை கடவுளே முருகா, கடவுளே பிள்ளையார் இப்படித்தான் வேண்டிக்கிறோம். உலகத்துல உள்ள எல்லாரும் நினைக்கிறது ஒரு விதம். சரி, நீ நினைக்கிறது வேற. என் மனசுல உள்ளதை படைச்ச உங்க அப்பனார் கூட சொல்ல முடியும். நீங்க என்ன சொல்றது? நீங்க என்ன சொல்றது? ஏன் ஜாதகத்தை சொல்லுமே வார்த்தை கேளம்மா. கதைப்பாட்டை முழுமையா அப்படி படிச்சு முடிக்கல. மொத்தமா பாடுங்க. ஆனா இப்ப நேரம் இல்ல. ஏற்கனவே நாளே காலாய் போச்சு. அந்த முருகனுக்கு உனக்கு திருமணம் நடத்தி வைக்காவிட்டால் எப்பே நாரதனம் அல்ல. குழவி வந்து கொட்டி நம்ம பேசி பேசி குழவியை வர வச்சுட்டீங்க. அதிகமாக தேனீக்கள் வந்து விட்டது. ஆமா, முருகனுக்கு வந்து எச்சி தேன் அபிஷேகம் நடக்க போகுது. அது வந்து கொட்டி அபிஷேகம் பண்ணிடாம முருகா வேலவா கண்டா கடம்பா தாங்கள் வர வேண்டும். பக்த கோடிகளால் உங்களை காண்பதற்காக காத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சீக்கிரமா ஓடோடி வாருங்கள். செந்தில் வடி வேளா. தூங்குற உள்ள எழுப்பி விடுங்கத்தா.